ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 25வது ஹரிபாட் ஸ்லோகா பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். जानीव नेनीव भगवन्ति नाही हरि उच्चारणी बाई मोक्ष सदा नारायण हरि उच्चारा नामाचा ते ते कली कालचारी गनाही तेतीले प्रमाण नेनवे वेधासी ते जीव जंतुसी के विकले ज्ञानदेवा पाल नारायणा पाठ सर्वत्र वैकुंठ केले हसे हरिमुखे मणा पुण्याची घनाना கோனகரி. இந்த ஸ்லோகாவில் மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னா, பகவான் ஹரிக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. பக்தா கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. இவன் புத்திசாலி, இவன் படிப்பாளி, இவன் முட்டாள், இவன் வேற ஜாதி, அந்த மாதிரி இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படின்ற எந்த பாகுபாடும் கிடையாது. ஆண் பெண், சின்னவன் பெரியவன் எதுவுமே பார்க்க மாட்டான். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம விட்டலனுடைய கதையில் பார்க்கலாம். பக்த விஜயத்தில் பார்க்கும்போது இந்த கோரா கும்பர் ஒரு குயவர். அந்த மண்ணு பானைலாம் மண்ணில் செய்வாளியா, அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவர். அதே மாதிரி நரஹரி சோனார், அவர் ஒரு அதாவது சிற்பம்லாம் பண்ணுறவா. அதே மாதிரி துக்காராம் மகாராஜ் ஒரு வேறு நாம்தேவ் மகாராஜுடைய அடுத்த ஜென்மா துக்காராம் மகாராஜ். துக்காராம் மகாராஜ் வேறு ரொம்ப அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, என்ன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு. அதாவது கீழ் ஜாதி அப்படின்னு எனக்கு சொல்லவே பிடிக்காது. வேறு அந்த குலத்தில் பிறந்தவாளுக்கு கூட விட்டலன் தரிசனம் கொடுத்துருக்கான், முக்தி கொடுத்துருக்கான். அந்த பகவானுடைய அந்த அருளை சொல்கிறதுக்காக நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஹரிக்கு எந்தவித பாகுபாடும் கிடையாது, பேதமே கிடையாது. யார் ஒருவன் நாமஸ்மரணம் செய்கிறானோ அவனுக்கு யார் உச்சரிக்கிறானோ அவனுக்கு கட்டாயம் மோட்சம் அப்படிங்கிறான். நீ எதுவுமே உனக்கு குவாலிஃபிகேஷனே இல்லைப்பா. நீ ஒரு மனுஷனாக பிறக்கிற, உனக்கு இந்த இன்ஃபேக்ட் இந்த இதுக்கு கூட பார்த்தேன்னா, இந்த விலங்குகளுக்கு கூட நிறைய நாய் பார்க்கலாம். இந்த கோயிலெல்லாம் உட்காந்துருக்கும் நாய் மாடு, கூடையே ஏதாவது ஊர்வலம் போனால் கூடையே வரும். கண்டிப்பாக அவெல்லாம் ஏதோ ஒரு ஜென்மாவில் பெரிய இந்த விலங்காக பிறந்து நீ இருக்கியே, அவனோட இடத்துல போய் நீ இருக்கியே, எவ்வளோ பாக்கியம் உனக்கு. நிறைய பேர் துரத்தக்கூட மாட்டான், ஏன்னா அது அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி பாகுபாடே கிடையாது, பேதமே கிடையாது அவனுக்கு. நாம பக்தி செய்பவனுக்கு நமக்கு என்ன ஆகிறது அப்படிங்கிற ஆத்மா சுத்தமாகி மோட்சம் கிடைக்கிறது. அந்த ஹரிநாமம் யார் சொல்கிறானோ அவனுக்கு எதுவுமே கிடையாதப்பா. யமன் வரமாட்டான், எந்த தோஷம் கிடையாது, எந்த பரிகாரம் நீ பண்ண வேண்டாம். நீ அவனை மட்டும் நீ சிந்தனை செய், அவனுடைய நாமாவை மட்டும் நீ செய். நம்ம வேணா பேதம் பார்க்குறோம், பகவான்கிட்டயே பேதம் பார்க்குறோம். சிவன் தான், ஹரி தான் வேற வேற அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. மனுஷா கிட்ட அவன் பேதமே பார்க்கறதில்ல. அந்த நரஹரி சோனாரோட கதையே தான். சிவனை மட்டுமே வழிபடுவான், அவ்வளோ ஒரு சிவபக்தர் அவர். ஆனால் விட்டலனை உணர வைக்கிறதுக்கு அங்கே அதெல்லாம் இப்போ நம்ம சொன்ன ரொம்ப லேட் ஆகிடும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த இதில் நான் சொல்கிறேன். சந்துக்களுடைய சரித்திரம் சொல்ல ஆரம்பிப்பேன், அப்போ அதெல்லாம் நான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீ சிவனுடைய பக்தனா பரவாயில்லப்பா, உனக்கும் மோட்சம் உண்டு அப்படின்ற மாதிரி பகவானுக்கு எந்த மோட்சமும் எந்த வேறுபாடுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி இந்த பக்தன்கிட்டே நாம பஜனை யார் செய்கிறானோ அவனுடைய பாக்கியத்தை, உனக்கு அந்த பாக்கியம் கொடுத்துருக்கான் பாரு, அவனை வர்ணிக்கவே முடியாதுன்னு சொல்கிறான். அந்த எப்படி ஒரு ஒரு வேதத்தினால பகவானை வர்ணிக்க முடியாது, ஒரு வேதங்கள்னால பகவான் எப்படி அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு ஒரு பகவான் என்னெல்லாம் செய்வான் அதையும் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்படிப்பட்ட பகவத் பக்தனின் நாம பஜனை செய்பவனின் பாக்கியத்தை யாராலும் வர்ணிக்க முடியாது அப்படிங்கிறார். அந்த பரமாத்மா ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷமாக வேதங்களால் கூட வர்ணிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு அவன் என்னெல்லாம் செய்வான் அப்படின்ற அந்த இதை யாராலையுமே வர்ணிக்க முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற. அதுவும் ஞானேஸ்வர் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த நாமத்தால் உச்சரிக்கும் போது நமக்கு வைகுண்டம் கிடைக்கிறது. நமக்கு வைகுண்டம் கிடைக்கல, நம்மளை சுற்றி நம்ம இருக்கிற இடமே வைகுண்டம் ஆகிறது அப்படிங்கிற.
அதில் வந்து கீதையில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கா. அதை வந்து இந்த இடத்துல கூட்டிட்டு காட்டுறான் ஞானேஸ்வர். சததம் கீர்த்தியந்தோ மாம் அப்படின்னு சொல்கிறா. அதாவது என்ன அப்படின்னா, இந்த யோகமும் தபஸும் தவமும் அவன் செய்கிறான் பத்தியா, அந்த சாதனைகள் அந்த மார்க்கத்தை யார் பின்பற்றானோ அவனுக்கு மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அவனுக்கு மட்டும்தான் யோகம் கிடைக்கும், அவனுக்கு மட்டும்தான் புண்ணியம் கிடைக்கும், அவனுக்கு மட்டும்தான் வைகுண்டம் கிடைக்கும். ஆனால் இந்த நாமா சொல்கிறா பாரு, பகவான் நாம கீர்த்தனம் பண்ணுறா பாருங்கோ, அதை பார்க்க சொல்லுபவருக்கும் அதை கேட்பவருக்கும் அந்த குலத்திற்கே உன்னைய சார்ந்தவங்க உன் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே கிடைக்குமப்பா. எவ்வளோ சிம்பிள் இல்லை? நீ கஷ்டப்பட்டு அந்த ஒரு மார்க்கத்தை, அந்த தபஸ் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, அந்த மாதிரி நீ வந்து பண்ணுற யோகம் பண்ணுறது, அதெல்லாம் உனக்கு மட்டும்தான் கிடைக்கும் புண்ணியம். ஆனால் நீ இந்த பகவானுடைய நாமா, ஹரியோட நாமா சொன்ன அப்படின்னா உன்னை சார்ந்தவங்களுக்கு நீ உனக்கு அப்போது நம்மளை வந்து பிரிந்து போனவர்களுக்கு, பித்ருகளுக்கு எல்லாருக்குமே வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு மாவுளி வந்து சொல்கிறான். நாளைக்கு 26வது ஹரிபாட் பார்க்கலாம், அதோடைய அர்த்தத்தோடு. ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.